ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தானத்தின் கேமிங் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபிட் 3 சாப்டர் 7 பார்ட் 1ல் 3வது பாஸான கிஸ்மோ தான் அடிக்க போகிறோம். ஓகே, வழக்கு போல் இதை காமிச்சிடலாம். வெப்பன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு டக்குன்னு கேமுக்குள்ளே போய்ட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம கிஸ்மோ தோக்கடிக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும். நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, ரொம்ப நேரம் வந்து மொட்டையாக ஒரு பழைய பேக்ரவுண்ட் வச்சு சுற்றிட்டு இருந்தப்போம். அதனால இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் கிடைக்க போகுது, ஜாலி. ஸோ அதனால அவனை சரக்கு பொறுக்கும் நடிச்சிடலாம். பாருங்களா எப்படி இருந்தாலும் இந்த பழைய வீடியோவில் வந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஸ்டார்டிங் இவனை பற்றி போட்டுருக்க மாட்டேன். ஆனால் இப்போ 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 எப்படி இருக்கும்? ஏ சூப்பரா நிஜமா நல்ல விஷயம்டா, சூப்பரா டே. இதாகுதுடா டேய், செத்துருப்பா தம்பி. நான் அவனை சீக்கிரமாக அவனை போட்டு தள்ளிட்டு போயிடுறேன். ஐம் ஸ்க்ராட், ஜஸ்ட் ஜோக்கிங்கா. நீ மூடு, எனக்கு தெரியும். நீ ஜோக் பண்ணுறியா இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரியும். நல்ல விஷயம்டா. ஷேடோ போர் சரி கிடைக்காது அந்த ஸ்பியர்லண்டா நினச்சா சூப்பர் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இங்கே சும்மா நீ போயிட்டு வா, அவனை சீக்கிரம் முடிச்சிட்றேன். ஓகே ரோய் சீரியஸ். ஐம் ஜஸ்ட் கிட்டிங்களா அப்படின்னு சொல்ல மாட்டோம், நம்ப மாட்டான். இதெல்லாம் ஏன்டா சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோ பெரிய லீஜனரின்ற காமிக்க என்னென்ன பண்ணுறான் பாருங்களேன். வச்சுக்கோ, இரா ஷேடோ போகிறோட வந்து போடுறேன். இது வெயிட் பண்ணு ப்ரோ. வாட் இஸ் ராங் வித் யூ? இன்னும் அட்டாக் பண்ண முடியல. ஷேடோ போக காலி ஆயிடுச்சு. நீ நினச்சாலும் பண்ண முடியாது, நான் பண்ண விட மாட்டேன். அது ஒரு விஷயம். இரா முடிச்சிடறேன்டா. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கோ ப்ரோ சீக்கிரம் ப்ரோ. போன வீடியோ இவன் போலோட வீடியோவே இது லென்த் அதிகமாகிடுச்சு லைட்டாக. சூப்பர், வெரி குட். ஓகே நல்ல விஷயம். எக்ஸாமில் கூட கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுத்து போடுவானா, அதெல்லாம் மட்டும்தான். போல சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். முடியல நீ என்னடா மொட்டை காமிச்சு நிற்கிற? தேங்க்ஸ் ப்ரோ. நீ என்ன ஏற்றுற? நான் தான் வரணும். ஒரு அடி வச்சுக்கோ. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நான் வந்து இப்போ இந்த கட்டணை வச்சு ஒரே அடி வண்டியில் சொல்லுவா. இந்தா வச்சுக்கோ, வெளில போடா. செத்துட்டேன்டா. அவ்வளோதான் முடிஞ்சு போடா பையா. அதுவும் இல்லாமல் இப்போ இன்னொன்று, நீங்கள் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தா என்ன அப்படின்னா, நம்ம கூட வந்து மாயிரான்னு ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அவள் வந்து ஷேடோ கிட்ட போயிடுவான். அது கிட்னாப் பண்ணது யாருன்னா, அது படி வாங்கினா போகிறேன் கிஸ்மோன்னு ஒருத்தன். அவன் தான் வந்து மொயிராவை கிட்னாப் பண்ணி ஷேடோ கிட்ட போய் கொடுத்துருப்பான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய இது மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஊசி ஐயோ டவுன்லோட் கேட்பானுங்களே. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். டாட்டா பை பாய். திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். டாட்டா. ஏன்னாப்பா வீடியோ முடிக்கும் போது தான் ஒரு லாக் ஆகுது. இருங்க கைஸ், லாஸ்ட்டாக வீடியோ கட் பண்ணும்போது பாயின்னு சொல்கிறேன். பை கைஸ்.